வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக கட்டட திறப்புக்கு எதிராக கல்விசாரா ஊழியர்களின் கருப்பு கொடியேந்திய போராட்டம். ரணில் ஒரு ஜனநாயக படுகொலையாளி என ரவிகரன் குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவில் ரணில் சந்திரிகா இரகசிய சந்திப்பு. சம்பந்தன் கருத்துக்கு நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் கடும் கண்டனம். தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் யாழ் போதனா வைத்தியசாலை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகைக்கு எதிராக கருப்பு கொடி கட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பீட கட்டடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவப்பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பணியாற்றும் சுமார் 12,000 பணியாளர்கள் தங்களுடைய சம்பள முரண்பாடு மற்றும் நீண்ட காலமாக தீர்த்து வைக்க பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நேரத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான கட்டடம் ஒன்றை கோலாகலமாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக விரைவில் தரமுயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் அருகில் அமைந்துள்ள மருத்துவப்பீட கட்டடத்தினை திறந்து வைத்த வைபவத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். இலங்கையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பல வருடங்களாக இயங்கி வந்த நிலையில் இரண்டாவதாக 5 வருடங்களுக்கு முன்னர் கண்டி போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. மூன்றாவதாக அண்மையில் காலி போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. இனிவரும் காலங்களில் யாழ் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படுவது காலத்தின் தேவை என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையினால் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று நிலை காரணமாக நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மேல் சப்ரகோம மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகோம மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மன்னார் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக தெரிவிக்கும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதிகார பரவலாக்க நோக்குடன் ஜனநாயகத்தை படுகொலை செய்த ஒரு ஜனநாயக படுகொலையாளி என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இவரிடத்துக்குள் முதலில் இடம்பெறும் என அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு வாக்குகளை அறுவடை செய்வதற்கு தேர்தல் பிரச்சார நோக்குடனேயே ரணில் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவையில் தேர்தல் தொடர்பில் வெளியிட்ட கருத்து மற்றும் அவரின் வடக்குக்கான விஜயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ரவிகரன் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க உள்ளதாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டு வைத்தியசாலை கட்டடங்கள் சிலவற்றை திறந்து வைப்பதுடன் மக்களுக்கு காணி உரிமை பத்திரங்களையும் வழங்க உள்ளதாகவும் அறிய முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போவதாக ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. அரசியலமைப்பில் ஜனாதிபதி தேர்தலை பற்றியும் பொதுத் தேர்தலை பற்றியும் மாத்திரமா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகார பரவலாக்க நோக்குடன் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பற்றி இலங்கையின் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லையா? இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அறிவாரா? அவர் முதலில் இலங்கையின் அரசியலமைப்பை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது எவ்வாறு என்பதை பற்றி சிந்திக்கலாம். ஓஸ்லோ அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் கூறிய கருத்துக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் மறுப்பு வெளியிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் மீதான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 4வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்விலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தீவின் வடகிழக்கு பகுதிகளுக்கு உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் சமஸ்டி தீர்வு இருக்கும் என்பது சர்வதேச மட்டத்தில் கடைசியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம். அதற்கு பொது தமிழ் வேட்பாளர் விடயம் குந்தகம் விளைவிக்கும் என சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கருத்துரைத்த பிரதமர் ருத்ரகுமாரன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான நடவடிக்கையில் நான் பங்கு பற்றியதால் அந்த கூற்றை சரி செய்ய வேண்டிய கடப்பாடு என கொண்டு உள்ளக சுயநிர்ணயத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தீர்வை ஏற்படுத்துவதற்கு புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. மாறாக தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று தாயக பகுதிகளில் உள்ளக சுயநிர்ணய கோட்பாடின் அடிப்படையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி தீர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளன. ஓஸ்லோ அறிக்கையின் பின்னர் பல விடயங்கள் நிகழ்ந்துள்ளன. எனவே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான எந்த ஒரு தீர்வும் இன்னும் ஒரு இனப்படுகொலை நிகழாமல் இருப்பதற்காக முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே ஒழிய
ஒழிய ஒஸ்லோ அறிக்கையின் அடிப்படையில் அல்ல எனவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்திரகுமாரன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் 1 நடைபெறவுள்ள நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நாடாளுமன்ற அமர்வில் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் தொடர்பில் அதன் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த பேச்சுவார்த்தையானது இந்தோனேஷியாவுக்கு ரணில் விஜயம் மேற்கொண்டிருந்த போது அங்கு சந்திரிகாவை சந்தித்த போதே இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ள நிலையில் அதிபர் ரணிலுடன் மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுரஜாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழுவொன்றும் சென்றுள்ளது. குறித்த நால்வரும் பண்டாரநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்த நிலையில் இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லான்சவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் உலக நீர் தினத்தில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேஷியாவுக்கு செல்வது தொடர்பில் ஆரம்பம் முதலே அரசியல் அவதானிகள் கவனம் செலுத்தியுள்ளமை ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் திறந்து வைத்துள்ளார். மருத்துவ பீடத்தில் 46 வருடங்களில் முதன்முறையாக 942 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதியை இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கான 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார். உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய அதிபர் ரணிலை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றிருந்தனர். அதிபர் ரணில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டிடத்தை திறந்து வைத்ததுடன் துரையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்ற இளைஞர் சேவை மன்ற நிகழ்வு மற்றும் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை அதிபரின் வடக்கு விஜயத்தை முன்னிட்டு யாழ் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக கோர யுத்தம் முடிவடைந்து அதன் வடுக்கள் இன்றும் தொடரும் நிலையில் எதிர்கால சந்ததியினருக்கு தெரியாமல் மாண்டொழிந்து எம்மவரின் வழிகள் மூடி மறைக்கப்படுவதாக இலங்கையின் முதல் பெண் தமிழ் இசையமைப்பாளர் பிரபாளினி பிரபாகரன் கவலை வெளியிட்டுள்ளார். குறித்த தகவலை ஊடகம் ஒன்றில் வழங்கிய நேர்காணலின் போதே தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வெள்ளித்தட்டில் அள்ளித்தரும் அமுதமல்ல எங்கள் தமிழீழம், அத்தோடு நாங்கள் போராட வேண்டும். இது எங்களுடைய நிலம், இதை நாங்கள் உங்களுக்கு அள்ளித்தர முடியாது. தற்போது இருக்கும் தலைமுறைக்கு இந்த போரின் வழி புரியாது. அத்தோடு அவர்கள் போர் நடந்த காலப்பகுதியை தாண்டி வந்துவிட்டனர். அத்தோடு தற்போதுள்ள தலைமுறையினரிடையே போர் என்ற ஒன்றை நடக்காதது போல ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் ஈழத்தமிழர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் மாத்திரமே அந்த வழி புரியும் என அவர் தெரிவித்துள்ளார். கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார அதிகாரிகளை வெசாக் தன்சுகளில் காண முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் மக்கள் கஞ்சி கொடுத்தால் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் போலீசாரும் ராணுவத்தினரும் ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். கஞ்சி வழங்கினால் இன நல்லிணக்கம் குழம்பும் என தடை கொடுக்கும் மன்றங்கள் சிங்களவர்கள் வசிக்காத வடக்கு கிழக்கில் வெசாக் கொண்டாடினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என தடை வழங்கவில்லை. கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார அதிகாரிகள் வெசாக் தன்சுகளில் காண முடியவில்லை. வீதியோரமாக அனுமதியின்றி ஒரு சிறு வியாபாரியால் கடை போட முடியாது. ஆனால் ராணுவத்தினரால் அனுமதியின்றி ஆரிய குளத்தினுள் வெசா கூடுகளை கட்ட முடியும். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம், சிங்களவர்களுக்கு இன்னொரு நியாயம். நம்புங்கள், இலங்கை ஜனநாயக நாடு, இங்கு சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்றும் பதிவிட்டுள்ளார். இத்துடன் தினகரனின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.